அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் ஃபுட் செக்யூரிட்டி டு ஃபார்மர்ஸ் ப்ராஸ்பெரிட்டி இது குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. ரீசெண்டாக நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவானது ஒரு காலத்தில் இந்த விவசாயம் சார்ந்த உணவுப் பொருட்களில் ரொம்ப லேக்கிங்காக அந்த நம்மளுக்கு அவைலபிள் வந்து அந்தளவுக்கு இல்லை. நாம் ஒரு சர்ப்ளஸ் கண்ட்ரியாக மாறணும். எப்போது இந்த க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்த பிறகு அது பிறகு விவசாயத்தினுடைய தேவையானது நம்மளுடைய தேவையை தாண்டி அவைலபிலிட்டியை தாண்டி நாம் மற்ற நாடுகளுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த விவசாயமானது இன்றைக்கி இந்தியாவில் ஓரளவு முன்னேறிதுன்னு வச்சுருங்களேன். இப்போ நாம் இந்த விவசாயத்தை சார்ந்து விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். ஸோ விவசாயிகளுடைய அதாவது ஃபார்மர்ஸ் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபுட் செக்யூரிட்டியிலிருந்து ஃபார்மருடைய ப்ராஸ்பெரிட்டிக்கு நம்மளுடைய திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. ஸோ விவசாயிகள் எதனால் பாதிக்கப்படுறாங்க, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதையும் நாம் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், அதுமாதிரி கவர்மெண்ட் வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, அதுமாதிரி நாம் என்னென்ன வே ஃபார்வர்டாக நிறைய விஷயங்களை கொண்டு வரணும், இது குறித்தாங்க நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன கிளாஸ் தாங்க, ரொம்ப நேரம் வந்து போகாது. ஸோ பாருங்கள், இந்த விவசாயிகளுடைய நலன்களில் எதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ இஷ்யூஸ், வாட் ஆர் த இஷ்யூஸ் ரிகார்டிங் ஃபார்மர்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ பாருங்கள், இஷ்யூஸ் வெப் ஆஃப் மிடில்மேன், விவசாயிகளுடைய இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைத்தரகர்களுங்க. ஸோ விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் கஸ்டமர்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிறைய மிடில்மேன் இருக்காங்க, அது ஒரு ப்ராப்ளம். அது பிறகு போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ், இந்த விவசாயம் வந்து அந்த அறுவடை செஞ்சதுக்கு பிறகு ஸோ எவ்வளோ நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஸோ பாருங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் க்ளோஸ் டு 90,000 கோடி வந்து இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் 90,000 கோடி வந்து இந்த போஸ்ட் ஹார்வெஸ்டிங் லாஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஹார்வெஸ்டிங் லாஸ்னால் என்ன? ஸோ பாருங்கள், விவசாயம் வந்து அந்த ஸ்விமிங் பண்ணுவாங்க இல்லையா, இந்த விவசாயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாற்று நடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஸோ இப்பயே வந்து நஷ்டம் ஏற்பட்டால் பரவாயில்ல. ஆனால் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் அறுவடை செஞ்சதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய நஷ்டமானது இந்த 90,000 crore அப்படின்றாங்க. ஸோ ரைசிங் காஸ்ட் அண்டு அன்மெட் ப்ராமிஸ் ஆஃப் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா. ஸோ கவர்மெண்ட் ஆனது ஒவ்வொரு கிராப்புக்கும் கிட்டத்தட்ட 23 கிராப்புக்கு வந்து ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆனது ஸோ இந்தியா இங்கே இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் ப்ரைஸோட மீட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன சொல்கிறாங்க, இந்த C2 + 50%. அது என்ன C2 + 50%? நம்ம பார்த்துருப்போம், இந்த எம்எஸ்பி இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் எதை குறித்து இந்த ரேட் ஆனது ஃபிக்ஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பாருங்கள், A2 + A2FL இது ரெண்டும் சேர்ந்து தான் C2ன்னு சொல்லுவாங்க. A2ன்னா என்ன? விவசாயம் செய்கிறதுக்கான இந்த ஃபர்டிலைசர்ஸ் வாங்குறது, சீட்ஸ் வாங்குறது, ஸோ இரிகேஷனுக்காக செலவு பண்ணக்கூடிய பொருட்கள், ஸோ இது எல்லாமே வந்து A2ன்னு சொல்லுவாங்க. எஃப்எல்னா என்ன? இம்ப்யூட்டட் லேபர்னு சொல்லுவாங்க. இம்ப்யூட்டட் லேபர்னா என்ன? ஸோ டிஸ்கைஸ்டு எக்கனாமி, டிஸ்கைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் பார்த்துருப்போம், ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு 4 பேர் போதுமானது அப்படின்னா அந்த இடத்துல 10 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த வேலையை அது பேர் தான் டிஸ்கைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. இது விவசாயத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 6 பேருக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்கம் இருக்கணும் இல்லையா. ஸோ அது சேர்ந்தால் வந்து எஃப்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது ப்ளஸ் இன்கேஸ் இப்போ அவர் லேண்ட் வச்சுருக்காரு, அந்த லேண்டை இன்னொரு இடத்துக்கு வந்து ரெண்ட்டுக்கு விடுத்தா ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டு சேர்ந்தது தான் இந்த C2ன்னு சொல்லுவாங்க. இந்த C2 இல்லாமல் ப்ளஸ் வந்து ஒரு 50% கிட்டத்தட்ட இப்போ இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இந்த C2 உடைய அமௌண்ட்டு ஒரு 100 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இதில் பாதி 50% 150 இருக்கணுங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்கிறது, இந்த எம்எஸ்பின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது இஷ்யூஸ் இன் அடாப்ஷன் ஆஃப் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். நாம் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், இந்த விவசாயிகள் இந்த ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இந்த பெரும்பாலான இந்த விவசாய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை அங்கே இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸாக இருக்குது, அது வந்து இந்த மேலை நாடுகளை மட்டும் தான் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டுக்கு, நம்ம இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டமுக்கு அந்த டெக்னாலஜியை அங்கே பயன்படுத்த முடியாது இல்லையா. ஸோ இதில் நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கு. அது இருக்குது இஷ்யூஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ பார்த்துருப்போம், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் இந்த எவரெஸ்ட் மாதிரியான இந்த பொருட்களை வந்து அங்கே வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது நிறைய வந்து தீங்கிழைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இது மாதிரியான இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அது பிறகு லேக் ஆஃப் கிராப் டைவர்சிஃபிகேஷன். என்ன கிராப் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா, தொடர்ந்து வந்து இப்போ பாருங்கள், அந்த எம்எஸ்பியில் ஒரு குறிப்பிட்ட கிராப்ஸுக்கு மட்டும்தான் அவங்க எம்எஸ்பி வந்து கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் லிஸ்டட் பண்ண அந்த கிராப்ஸுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த பேடி மாதிரியான வீட் மாதிரியான இந்த பொருட்களை மட்டுமே தொடர்ந்து வந்து விவசாயம் செய்கிறாங்க. ஸோ இந்த சைக்கிளிக்கான அந்த கிராப் அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் போகுது. நீங்கள் பாருங்கள், பெரும்பாலான விவசாயிகள் அரிசி உற்பத்தி பண்ணுவாங்க.
இப்போ நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டா அங்கே வீட் தான் அதிகப்படியான உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரே கிராப்பை வந்து அவங்க இந்த மோனோபோலியாக வந்து அந்த மோனோகல்ச்சர் இல்லாமல் டெவர்சிஃபிகேஷன் இருக்கணுங்க. ஸோ வந்து ஒரு இப்போ நெற்பயிர் வந்து பயிரிடுறாரு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு கரும்பு வந்து பயிரிடலாம். அது பிறகு வந்து இந்த ஹார்டிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய தோட்ட பயிர்களை வந்து அவங்க பிளான்டேஷன் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு சைக்கிளிக் மேனரில் அவங்க அந்த இந்த கிராப் ஆனது அவங்க அந்த மாதிரி கிராப் டெவர்சிஃபிகேஷனை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இது லேக் ஆஃப் கிராப் டெவர்சிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய இஷ்யூஸுங்க. சரி, அடுத்தது கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க ஃபார்மர்ஸுடைய இந்த ஃபார்மர்ஸ் ப்ராஸ்பெரிட்டியில். ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி, இந்த பிஎம் கிசான் சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஒரு 6000 வந்து ஸோ எலிஜிபிளான ஃபார்மர்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பிஎம் கிசான் அப்படிங்கிறது. அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா போஸ்ட் ஹார்வெஸ்டிங் லாஸ், மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த அறுவடை முடிந்த பிறகு நஷ்டம் ஏற்படுதுன்னா இதன் மூலமாக அந்த ஃபார்மர்ஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது பிறகு அசோக் கெலாட் கமிட்டி ஆன் டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம். ஸோ அசோக் கெலாட் அப்படிங்கிற ஒரு கமிட்டிங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து ஃபார்மர்ஸ் உடைய நலன் சார்ந்த ஒரு கமிட்டியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, ஃபார்மர்ஸ் உடைய இன்கம்மை டபுளிங் பண்ணணும், அது என்னென்ன ஸ்டெப்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு நேஷனல் மிஷன் ஆன் ஹை ஈல்டிங் சீட்ஸ், நான் பார்த்துருப்போம் 1960 வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது இந்த விதைகளை பயிரிடுறது மூலமாக அதிகப்படியான விளைச்சலை கொடுக்கக்கூடிய விதைகளை வந்து அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஹை ஈல்டிங் சீட்ஸ் சொல்லுவாங்க. முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அது பிறகு பேடிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நெற்பயிர்களை மட்டும்தான், ஸோ இந்த பயிர்களை மட்டும்தான் அவங்க விளைவிக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நேஷனல் லெவலில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பல்சஸ் பருப்பு வகைகளாகட்டும், அது பிறகு ஆயில் சீட்ஸ், இதில் கூட இந்த ஹை ஈல்டிங் சீட்ஸை கவர்மெண்ட் ஆனது இந்த கண்டுபிடிக்கக்கூடிய மிஷின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பிறகு பிரைம் மினிஸ்டர் தன்தான்யா கிருஷி யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் எதுக்காக, ஸோ இந்தியா லெவலில் ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட்ங்க, 20 டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கெல்லாம் இந்த அக்ரிகல்ச்சருடைய இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கோ, ஸோ அங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, அங்களுடைய ஃபார்மர்ஸுக்கு ஸோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, கிரெடிட் லோன் வந்து அவைலபிள் பண்ணுறாங்க. அதாவது அந்த இடங்களில் எங்கெங்கெல்லாம் லோவாக இருக்காங்களோ, நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம், யார் எந்த பிள்ளை வந்து ரொம்ப படிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது போல் இந்தியாவில் 20 டிஸ்ட்ரிக்ட்ங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இந்த ஜிடிபியோட ப்ரொடக்ஷன் வந்து இந்த அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கோ அங்கே வந்து அவங்க அடாப்ட் பண்ணி அங்கே சில ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் இந்த ஸ்கீமுங்க. அது பிறகு இன்க்ரீஸ் கிரெடிட் லிமிட் அண்டர் கேசிசி. ஸோ பாருங்கள், விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிரெடிட்லேயே வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஒரு குறிப்பிட்ட லெவல் இல்லாமல் இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ தானே வந்து அந்த லாஸ் ஆனாலும் விவசாயிகளால் தொடர்ந்து விவசாயம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுங்க. சரி, என்னென்ன வே ஃபார்வர்ட் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அடாப்ஷன் ஆஃப் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். நம்ம மேலே பார்த்துருப்போம், இந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை அவங்க சார்ந்ததாக இருக்குது, இந்தியாவுக்கு அது போதுமானதாக இல்லை, சூட்டபுளாக இல்லைன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதன் பிறகு ப்ரொமோட் கிராப் டெவர்சிஃபிகேஷன், முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கிராப் அப்படிங்கிறது சைக்ளிக்கல் மேனரில் இருக்கணும். அதன் பிறகு ப்ரொமோட் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், என்னென்ன ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு பார்க்கணும். நிறைய வந்து இந்த ப்ராசஸ் செய்யப்பட்ட பொருட்களை அது கவர்மெண்ட் ஆனது தொடர்ந்து வந்து அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல லேபிளிங் இருக்கணும். நம்ம பார்த்துருப்போம், இந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துருக்கணும் இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராட்லன்ஸையும் வந்து கவர்மெண்ட் ஆனது ரெக்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுங்க எடுக்க வேண்டியது. அது பிறகு யூனிஃபார்ம் லேண்ட் லீசிங் பாலிசி. ஸோ இப்போது என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் வச்சுக்கலாம், 10 ஏக்கரை என்னால் வந்து விவசாயம் செய்ய முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் இருக்கக்கூடிய அந்த 5 ஏக்கரை இன்னொருத்தருக்கு வந்து லீஸுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். ஸோ லீஸுக்கு நான் கொடுக்கும்போது ஒருவேளை நாளைக்கு என்னுடைய அந்த லேண்ட் ஆனது என்னுடைய உரிமையே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அப்படின்னா நான் வந்து லீஸுக்கு கொடுக்க மாட்டேன் இல்லையா. ஸோ நான் லீஸுக்கு கொடுக்காமல் வச்சுருந்தது மூலமாக ஸோ அங்கே அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் நடக்குமா. ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, 2014 டாக்டர் டி ஹேக் அப்படிங்கிற அவருடைய சேர்மன் அவருடைய தலைமையில் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அமைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியின் மூலமாக இந்த லேண்ட் லீஸிங்கான ஒரு சட்டங்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு லேண்டை வந்து லீஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த நிலம் வந்து அவருக்கு சொந்தமானதாக இருக்காது. ஸோ எந்த காலகட்டத்திலையும் அது வந்து எனக்காக தான் சொந்தமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய பாலிசி வந்து கொண்டு வராங்க. சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இந்த ஃபுட் செக்யூரிட்டியிலிருந்து ஒரு காலத்தில் இந்த ஃபுட் அவைலபிலிட்டிலே ரொம்ப கிரைசில் இருந்த இந்தியாவானது இன்றைக்கி ஃபுட் சர்ப்ளஸ் கண்ட்ரியாக மாறி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஃபார்மருடைய நலத்தில் நாம் சில முக்கியத்துவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், ஆர்பிஐயோட ரிப்போர்ட்டுங்க இது. ஸோ
பாருங்கள் சிம்பிளாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பனானா ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து இந்த வாழைப்பழத்தை 4ஆவது டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு வாழைப்பழம் இருக்குன்னா அதில் 30% ஃபார்மர் எடுத்துக்குவார், 26% ட்ரேடர் எடுத்துக்குவாங்க, 19% ஒரு ஹோல்சேலர் ரீட்டைலர் எடுத்துக்குவார், அதன் பிறகு 23% ரீட்டைலர் எடுத்துக்குவார். ஸோ ஒரு வாழைப்பழத்தை ஒரு 4ஆக வந்து பிரிக்கிறாங்க பாருங்கள். ஸோ பாருங்கள் 25% மட்டும்தான் ஒரு அதை விளைவிக்கிற ஃபார்மர் வந்து நலம் பெறுறாரு. மீறி கூடிய 75% வந்து அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய ரிசோர்ஸுங்க. ஸோ விவசாயிகள் எந்த அளவுக்கு இந்த எக்கனாமிக்காக வந்து எந்த அளவுக்கு வீக்கராக இருக்காங்க அப்படிங்கிறத இதில் வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரிய வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, இப்போது ப்ராக்டிஸ் கொஷினுங்க மேலே நடத்தணும் இல்லையா? ஸோ இந்த கிளாஸை பேஸ் பண்ணி இதில் கூட டேட்டாவை பேஸ் பண்ணி இந்த கொஷனுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஸ்டெப் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு அட்ரஸ் த அக்ரிகல்ச்சரல் இஷ்யூஸ் இன் இந்தியா? கீழே கூடிய எந்தெந்த ஸ்டெப்ஸை கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க எது அக்ரிகல்ச்சருக்கு கூடிய இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்காக? இதில் எது சரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க மேலே பார்த்தோம் இல்லையா? இதில் எது கிடையாது, அதாவது அக்ரிகல்ச்சர் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணக்கூடியது? பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, இந்த பிஎம் கிசான்றது. அது பிறகு நேஷனல் மிஷன் ஆன் ஹை yielding சீட்ஸ். அடுத்தது பிரைம் மினிஸ்டர் தன்தான்யா கிருஷி யோஜனா. டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி டேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 4 ஸ்கீமில் எது அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஸ்கீம் கிடையாது? நாட், விச் இஸ் நாட். இதுதான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியது. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.